வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ராமச்சந்திர நாயர் புக்கில் இருந்து யூஜிடிஆர்பி யூனிட் 1க்கு இன்றைக்கி யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை பற்றி பார்க்கலாம். ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா 1728 பிறந்து 1774 வந்து இறந்துடுறாரு. இவர் ஒரு ஐரிஷ் பார்ன் இங்கிலீஷ் ரைட்டர். இவர் வந்து 18th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு ரைட்டர் தான். இந்த 18th செஞ்சுரி வாழ்ந்த ரைட்டர் மட்டும் இல்லாமல் இவர் எந்த ஏஜில் வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஜான்சனில் தான் வந்து இவர் வாழ்கிறாரு. ஓகே, இவர் வந்து என்னென்னவாலாம் இருந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு போயட்டாக இருந்திருக்காரு, நாவலிஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு, ட்ராமாட்டிஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு, அப்புறமா அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏஸ்டாக இருந்திருக்கிறாரு. ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு அப்படிங்கிற அவரோட நாவல் தான் நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? இவர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த ஜான்சனோட காலகட்டத்தில் வாழ்ந்த ரொம்ப முக்கியமான இந்த இங்கிலீஷ் நாவலிஸ்ட்டில் இவரும் ஒருத்தர், இங்கிலீஷ் ரைட்டர்ஸில் இவரும் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட கேரக்டரு, இவரோட இந்த ஹியூமர் சென்ஸு, அப்புறமா வந்து எல்லார் மேலேயும் உள்ள வந்து அவர் இறக்க குணம், இது எல்லாமே வந்து அவர் நம்ம ஞாபகம் வச்சுருக்குது ஒரு தூண்டுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப வந்து ஹியூமர் சென்ஸ் உள்ளவராகவும் இறக்க குணம் உள்ளவராகவும் வந்து சொல்லியிருக்கிறாரு ராமச்சந்திர நாயர். அது மட்டும் இல்லாமல் இவரோட ரைட்டிங் எல்லாமே வந்து ஒரு மனித நேயத்தோடையும் ஒரு எல்லாரும் அந்த லைஃப்பை பற்றின வாழ்க்கையை பற்றின ஒரு ஜென்டில் வியூ வந்து இவரோட ரைட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவரோட அப்பா யாருன்னு பார்த்தா அப்படின்னா வந்து ஒரு ஐரிஷ் கிளர்ஜிமேன். இவர் பிறந்ததுலேருந்தே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறாரு. ஒரு புவர் மேனோட பையன் தான் நம்ம ஆலிவர் கோல்ட்ஸ்மித். ஓகேவா? அப்புறம் இவர் எங்கே படிக்கிறாருன்னு பார்த்தோன்னா வந்து ட்ரினிட்டி காலேஜில் படிக்கிறாரு, ஐரிஷில் உள்ள டப்ளின் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இவர் நிறைய வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. அதில் என்னென்ன வேலைன்னு பார்த்தோன்னா மெடிசின், லா, அப்புறமா வந்து சர்ச், இது எல்லாமே ஃபெயில் ஆகிடுது. அப்புறம் யூரோப்பை ஃபுல்லாக வந்து அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அதில் அந்த இயர்லி லைஃப்பில் அவரோட ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை, நிறைய ஏழ்மைகளை, அப்புறம் நிறைய கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. அதை வந்து அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறது, வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தள்ளி விடுது அவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏர்லி லைஃப். ஓகேவா? இப்போது இவர் லண்டன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போனப்போ பொதுவாகவே நம்ம பார்த்துருப்போம், நிறைய ரைட்டர்ஸ் வந்து ட்ராவல் போவாங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், அதை வச்சு ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட கேரியர்லாம் வந்து பீக் லெவலில் போயிடும். இப்படி நம்ம நிறைய ரைட்டர்ஸை படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி அந்த வரிசையில் நம்ம ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தும் என்ன பண்ணுறாருன்னா வந்து லண்டன் ஃபுல்லாக ட்ராவல் போகிறாரு. போனதுக்கப்புறமா வந்து யூரோப் ஃபுல்லாக ட்ராவல் போகிறாரு. போனதுக்கப்புறமா லண்டனுக்கு வந்து 1756 வந்து லண்டன் வராரு. லண்டன் வந்ததுக்கப்புறமா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து தன்னோட லைஃப் அந்த ரைட்டிங் ஸ்டைலை வந்து ஆரம்பிக்கிறாரு. நிறைய மேகசின்ஸ் எழுதுகிறாரு, பப்ளிஷராக இருக்கார். இது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பெரிய அவர் ஆரம்ப கட்டத்தில் ரொம்பவே பூவராக இருந்தார் பார்த்தீங்களா, பாவர்ட்டி லைஃப்பில் வந்து வாழ்ந்துருக்கிறாரு. இந்த இவரோட அந்த வாழ்க்கை அனுபவம் தனக்கு பின்னாடி வந்த பூவர் அந்த ஏழைங்க மேலே அவருக்கு ஒரு இரக்கத்தையும் ஒரு அனுதாபத்தையும் வந்து உருவாக்குது. அந்த பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்குறாரு. நிறைய ரைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா எதையுமே வந்து நினச்சி பார்க்க மாட்டாங்கல்ல. ஆனால் இவர் அப்படி இல்லாமல் தன்னை மாதிரி உள்ள ஏழைங்க மேலே வந்து இறக்கப்படுறாரு ஆலிவர் கோல்ட்ஸ்மித். இவருக்கு யார் ஃப்ரெண்டாக இருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆலிவர் கோல்ட்ஸ்மித்துக்கு யார் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து சாமுவேல் ஜான்சன் வந்து ஃப்ரெண்டாகிறாரு 1761. இவர் வந்து ஏஜ் ஆஃப் ஜான்சனில் தான் வாழ்கிறாரு. அதை நம்ம ஞாபகிக்கணும் ஆலிவர் கோல்ட்ஸ்மித். அதனால 2 பேரும் ஃப்ரெண்டாகிறாங்க 1761. அப்போது ஏற்கனவே ஜான்சன் ஒரு லிட்ரரி கிளப் வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அந்த கிளப்பில் எட்மண்ட் பர்க், ரெனால்ட்ஸு இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதில் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறாரு. அப்போது ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை பார்த்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஜான்சன் அவரை பார்த்து என்னன்னு சொல்லி எழுதுறாரு அப்படின்னா வந்து ஜென்டில் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை பார்த்து ஜான்சன். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் அந்த லிட்ரரி கிளப்பில் இருக்கிற எட்மண்ட் பர்க், ரெனால்ட்ஸு, டேவிட் ஹேரிக் யார், நம்ம ஜான்சனோட ஸ்டூடெண்ட், இவங்க எல்லாருக்குமே இந்த ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட கேரக்டர் பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறமா இவரோட ரைட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா வந்து பொதுவாகவே இவரோட கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து இறக்க குணம் உள்ளவர் நம்ம பார்த்தோம். சிம்பிளாக இருப்பார், ஒரு குழந்தைத்தனமான பேச்சோடு இருப்பார், ஒரு நல்ல பரந்த மனப்பான்மை உடராக இருப்பார். பொதுவாகவே வந்து யாருக்கிட்டையுமே வந்து அவர் கோவப்படாமல் ரொம்ப அமைதியாக பேசுகிற ஒரு கேரக்டராக தான் வந்து ராமச்சந்திர நாயர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை. அது மட்டும் இல்லாமல் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து பணத்தை பற்றி வந்து அவ்வளோவா வந்து கவலைப்படவே மாட்டாங்க. ரொம்ப தாராள மனப்பான்மையுடையவர். சோகத்தையும் மகிழ்ச்சியும் இந்த ரெண்டையுமே அவர் வந்து ஈக்குவலாக தான் எடுத்துப்பார். தனித்தனியாக சோகம் வந்தால் ரொம்ப அப்செட் ஆகுறது, அப்புறமா ஹாப்பினஸ் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். ஈக்குவலாக தான் இருப்பார். இப்போது நார்மலாக இந்த
ரொம்ப சஃபர் ஆகிற ஹியூமன்ஸ் மேலே வந்து அவர் ரொம்பவே இறக்க குணமாக இருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் அவரோட லைஃப்பில் வந்து ரொம்ப பூவராக இருக்கிறாரு. அதனால் இவங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவர் மேலே வந்து அவருக்கு இறக்க இருக்குது. இப்போ இந்த ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு அந்த நாவல் கூட நம்ம ஜான்சன் தான் வந்து ஹெல்ப் பண்ணி பப்ளிஷ் பண்ணதாகவும், அவர் வீடு வாடகை கட்டுறதுக்கு கூட காசு இல்லாமல் அந்த மேனுஸ்கிரிப்டை யாரோ எடுத்து தெருவில் போட்டதாகவும், அதுக்கப்புறமா அது பப்ளிஷ் ஆகி ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா வந்து அவரோட செகண்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய ரைட்டராக மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, எனக்கு அது தெரிஞ்சதை நான் சொன்னேன். ஓகேவா, நீங்கள் எதனா சர்ச் பண்ணி பார்த்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதாவது தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இவரோட போயம், மேஜரான போயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த ட்ராவலர், த டெசர்டட் வில்லேஜ், இந்த ரெண்டுமே அவரோட போயம். அப்புறமா இந்த விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு அப்படிங்கிறது அவரோட ஃபேமஸான நாவல். இவரோட பிளே என்னன்னு பார்த்தோன்னா சி ஸ்டூப்ஸ் டு கான்கர், இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு பிளே தான். த குட் நேச்சர் மேன் அப்படிங்கிறது இவரோட ஒர்க்கு தான். இவர் எழுதின எஸ்ஸே என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது எஸ்ஸே. ராமச்சந்திர நாயர் புக்கில் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட கேரக்டர் அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரே ஒரு எஸ்ஸையை மட்டும்தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஒர்க்கையும் வந்து டீட்டெயிலாக கொடுக்கவே இல்லை. இவரோட எல்லா ஒர்க்லேயும் வந்து ஒரு ஹியூமர் சென்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார் ஆலிவர் கோல்ட்ஸ்மித். ஓகே, இவர் வந்து இந்த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு எஸ்ஸையை எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 1760 1762 அந்த 2 இயர் பிட்வீனில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது எஸ்ஸேவை. இந்த எஸ்ஸே பொதுவாகவே ஒரு பர்சனல் எமோஷனை வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது ஒரு இமேஜினேஷன் ஒர்க்கு. நார்மலாகவே எப்படி வந்து தாமஸ் மோர் ஒரு உடோப்பியா எழுதினாரோ, அப்புறமா டைம் மிஷின் எழுதின ஹச்சி வெல்ஸ் வந்து எப்படி ஃப்யூச்சரில் ஒரு ட்ராவல் இருந்தால் எப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்டோபியன் நாவல் எழுதினாரோ, அதே மாதிரி இவர் எழுதினது இப்போது நார்மலாக வந்து தாமஸ் கார்டி வந்து ஒரு வெசக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டியை கிரியேட் பண்ணியிருப்பார். அப்புறமா வந்து இந்த ஆர்கேனாரன் மால்குடி வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஆலிவர் கோல்ட்ஸ்மித் கிரியேட் பண்ண இமேஜினேஷன் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே. இதில் அவர் தன்னோட பர்சனல் சம்மந்தப்பட்ட எல்லா கருத்துக்களையும் வந்து பதிஞ்சிருப்பார். இது யாருக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சார்லஸ் லேம்புக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. சார்லஸ் லேம்ப் அப்படி தான் வந்து தன்னோட பர்சனல் அனுபவங்கள் எல்லாத்தையும் தன்னோட எஸ்ஸேல சொல்லியிருப்பார். அது கூட நீங்கள் ட்ரீம் சில்ட்ரன் யார் அவரி அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை பார்த்தா அதில் புரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப வந்து அவங்க கல்யாணம் பண்ண வேண்டியவங்க கல்யாணம் பண்ணாததுனால, அவருக்கு குழந்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணதுனால, அந்த குழந்தைங்க கடைசியாக விட்டுட்டு போன மாதிரியும், தன்னோட தங்கச்சி கூட தான் கடைசியாக இருக்கிற மாதிரியும் அவர் நிறையா சொல்லியிருப்பார். தன்னோட எல்லா எஸ்ஸேஸ்லேயும் வந்து சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தும் தன்னோட பர்சனல் அனுபவங்களை தான் வந்து இந்த எஸ்ஸேல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக எல்லா ப்ரோஸ் எஸ்ஸே மாதிரி இது ஒரு ப்ரோஸ் எஸ்ஸே கிடையாது. இப்போ எப்படின்னா வந்து இது ஒரு லெட்டர் ஃபார்மில் இருக்குது. ஒரு இமேஜினரி கேரக்டர் ஒன்று வந்து உருவாக்குறாரு, ஒரு சைனீஸ் ட்ராவலர். அந்த சைனீஸ் ட்ராவலரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியான்சி அல்தாங்கி அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு இவர் லெட்டர் போடுற மாதிரியும் இவருக்கு திரும்ப பதிலுக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரியும் தான் இந்த எஸ்ஸே எழுதியிருக்கிறாங்க ஆலிவர் கோல்ட்ஸ்மித். அதில் யாரெல்லாம் சட்டரைஸ் பண்ணணுமோ, யாரெல்லாம் காமெடி பண்ணணுமோ, யாரெல்லாம் வந்து ஹியூமரஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் இந்த சொசைட்டியை பற்றி, இங்கிலீஷ் சொசைட்டியை பற்றி இவர் வந்து 2 பேரும் வந்து லெட்டர் எழுதி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனில் இந்த எஸ்ஸே எழுதியிருக்கிறாரு கோல்ட்ஸ்மித். ஓகேவா, இதுக்கப்புறமா இதில் வந்து பொலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது. அந்த எஸ்ஸேல வந்து என்னென்னலாம் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த இங்கிலீஷ் சொசைட்டியோட மேனர்ஸு, மாரல்ஸு, ஃபேஷன், அப்புறமா பொலிட்டிக்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி எழுதியிருந்தார். இதில் வந்து ரிமைனிங் ஒரு 3 கேரக்டர் வந்திருந்தது. இப்போ வில்லியம் லேங்லாண்டோட பியர்ஸ் த ஃப்ளோமன், அப்புறமா வந்து ஜான் பனியனோட பில்கிரிம் ப்ராக்ரஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நேம்லேன்னு. அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மேன் இன் பிளாக், வியூ டிப்ஸ், இப்படி சொல்லி ஒரு சில கேரக்டர்லாம் வந்து ஒரு சில கேரக்டர் வந்து இவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அதில் யாருக்கு என்னென்ன ரோல் கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். லியான்சி அல்தாங்கி அப்படிங்கிறவர் அப்சர்வராகவும் நரேட்டராகவும் இருக்கிறாரு. ஓகேவா, இந்த மென் இன் பிளாக் அப்படிங்கிறவர் ஹைண்ட் ஹார்ட்டடாகவும் ஆனால் சில சமயம் அதே நேரத்தில் வெக்கப்படுறவர் இருக்கிறாரு. இந்த பியூ டிப்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு போலீஸ் கேரக்டரை கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாமே இந்த சோசியலை வந்து சட்டையர் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டரோட டயலாக் எழுதியிருக்கிறாரு ஒரு லெட்டர் ஃபார்மேஷனில். ஓகே, இவர் வந்து ரொம்பவே இங்கிலீஷ் ரைட்டிங்கில் ஒரு மோஸ்ட் லவபுள் பர்சனாக தான் வந்து மக்கள் இவரை கருதுகிறாங்க. இவங்களோட இங்கிலீஷ் ப்ரோஸ்லாம் வந்து ரொம்ப கிரேஸாகவும் டெண்டர்னஸாகவும் கொடுக்குது. இவர் எந்த 2 ரைட்டருக்கு இடையில ஒரு பிரிட்ஜாக இருக்கார் அப்படின்னா வந்து அடிசன் அண்ட் ஸ்டீல் பீரியாடிக்
பீரியாடிக்கல் எஸ்ஏஸ் எழுதுனாங்க இல்லையா, அவங்க 2 ஆடிஷனுக்கும் அப்புறமா சார்லஸ் லேம்ப் தன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தன்னோட எஸ்ஏ மூலமாக காமிச்சிருப்பார் இல்லையா, அந்த சார்லஸ் லேம்ப் இவங்க 2 பேருக்கும் பிரிட்ஜாக இருந்திருக்கிறாரு யார், நம்ம ஆலிவர் கோல்ட்ஸ்மித். அதாவது அவங்க எழுதின காலகட்டத்துக்கும் இவங்க எழுதின எல்லாருமே வந்து ஒரே பீரியடில் தானே இருக்காங்க. ஓகே, இவரோட எஸ்எஸில் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற மாதிரியும் டிலைட்ஃபுல்லாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஓகே, நம்ம ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை பற்றி பார்த்துருக்குறோம். இப்போது இந்த சார்லஸ் லேம்ப் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஒரு அவரோட கலெக்ஷன் வந்து எஸ்ஏஸ் ஆஃப் எலியா ஞாபகம் வரணும். லாஸ்ட் எஸ்ஏஸ் ஆஃப் எலியா இந்த 2 இருக்கும் எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து எந்த ஏஜை சேர்ந்தவர்னு சொல்லி பார்த்தோம். ரொமான்டிக் ஏஜா, ஏஜ் ஆஃப் ஜான்சனா, விக்டோரியன் ஏஜா, மாடர்ன் ஏஜா? கண்டிப்பாக இவர் மாடர்ன் ஏஜ் கிடையாது. ஏன்னா மாடர்ன் ஏஜில் வரமாட்டார். இவர் வந்து 18th செஞ்சுரியில் வந்துடுறாரு. 18th செஞ்சுரியில் வந்ததுனால அவர் விக்டோரியன் ஏஜ் வருவாரா அப்படின்னா அதுவும் வரமாட்டார். ஏன்னா 1774 வந்து இறந்துறாரு. அதனால நம்ம கோல்ட்ஸ்மித் ஏஜ் ஆஃப் ஜான்சனை சேர்ந்தவர் தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, கோல்ட்ஸ்மித்தோட எஸ்ஏ கலெக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ரேம்ப்லரா, த ஸ்பெக்டேட்டரா, த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டா, த ஐடிலரா? இந்த ஐடிலர், ரேம்ப்லர் இந்த 2மே நம்ம ஜான்சனோடது. இந்த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறது வந்து அடிஷனோடது. த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது தான் கோல்ட்ஸ்மித்தோட எஸ்ஏ கலெக்ஷன். ஓகே, இந்த லியான் சி அல்தாங்கி அப்படிங்கிறது எந்த ஊரை சேர்ந்தவர்? இங்கிலீஷ் மேனா, ஃப்ரெஞ்சா, சைனா மேனா, இட்டாலியனா? இவர் ஒரு சைனீஸ் பர்சன். கோல்ட்ஸ்மித்தோட நாவல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது விக்கார் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிறது கோல்ட்ஸ்மித்தோட நாவல். ஓகே, ஜான்சன் வந்து கோல்ட்ஸ்மித்தை வந்து என்னன்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்டல் மாஸ்டரா, கிரேட் மாஸ்டரா, மாரல் மாஸ்டரா, அப்புறமா வந்து சிவியர் மாஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஜென்டல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு கோல்ட்ஸ்மித்தை. கோல்ட்ஸ்மித் இஸ் பெஸ்ட் ரிமெம்பர்ட் அஸ், அவர் வந்து ஒரு ஹிஸ்டாரியனா, எஸ்ஏயிஸ்டா, ஃபிலாசபரா, சயின்டிஸ்டா? கோல்ட்ஸ்மித் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எஸ்ஏயிஸ்ட்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் தான் இந்த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற எஸ்ஏ வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. ஓகே, இந்த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு இஸ் ரிட்டன் இன், இந்த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது என்ன ஃபார்மேஷனாக எழுதியிருக்காங்க? டைரியா, லெட்டர் ஃபார்மா, நாவல் ஃபார்மா, ட்ராமா ஃபார்மா? இது வந்து ஒரு லெட்டர் ஃபார்ம் சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த சைனீஸ் பர்சனுக்கு வந்து எழுதுகிற மாதிரி, அந்த சைனீஸ் பர்சன் திரும்ப இவரோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப பயங்கர காமெடியாக இருக்குது. பயங்கரமாக சட்டரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த சைனீஸ் கேரக்டர், இமேஜினேஷன் கேரக்டர் வந்து இவருக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது திரும்ப ரிட்டன் எழுதுகிற மாதிரி உள்ளதெல்லாம். இந்த டைரி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு சாமுவேல் பெபிசியாக வருவார், ஒரு டைரிஸ்ட். ஓகேவா? ஓகே, கோல்ட்ஸ்மித் ப்ரோஸ் இஸ் நோட்டட் ஃபார், அவரோட ப்ரோஸ் எப்படி இருக்கும்? எப்போவுமே வந்து இவரோட ப்ரோஸ் வந்து சிம்பிளிசிட்டியாகவும் ரொம்ப சார்ம்ஃபுல்லாகவும் தான் இருந்தது. ஓகேவா? ஆர்னமெண்டெல்லாம் இல்லை. ஓகே, லியான் சி அல்தாங்கி அப்படிங்கிறவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா அவர் ஒரு சைனீஸ் பர்சன், அதனால சைனாவை சேர்ந்தவர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை சொல்லுங்கள். நான் 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். தேங்க்யூ.